நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம். என் பெயர் ஜிந்த்ரா போகோர்னா. நான் செக் குடியரசை சேர்ந்தவன். 4வது ஆண்டாக DY 81,000 உறுப்பினராக என்னை ஆசீர்வதித்த ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றி. ஏப்ரல் 22 இல் நீங்கள் எனக்கு ஒரு விழிப்புணர்வு நிலை மற்றும் மிகவும் மதிப்புமிக்க பரிசை வழங்கியுள்ளீர்கள். ஒரு வருடத்திற்கும் மேலாக நான் அமைதி, தெளிவு, உள் மகிழ்ச்சியை அனுபவித்து வருகிறேன். ஆனந்தம் அப்படித்தான் வெளிப்பட்டது. பயம், கோபம், குற்ற உணர்ச்சிகள், நிலையான எண்ணங்கள் மற்றும் மனம் கூட முற்றிலும் மறைந்துவிட்டன. ஒரு வாழும் வாழ்க்கை எல்லாமே மிக தெளிவாகவும் அழகாகவும் தெய்வீகத்துடன் அதிர்வுறும் விதமாக இருக்கும் வாழ்க்கை. பிறகு நடந்த நிகழ்வுகள் கடினமான நுரையீரல் மருத்துவ பரிசோதனையின் காரணமாக திடீரென ஏற்பட்ட சிறு பக்கவாதம், திடீரென இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற கவலை என் பேரின்பத்தை பெரிதும் பாதித்தது. நான் என் வாழ்க்கையை வேறு வழியில் ஒழுங்கமைக்க வேண்டியிருந்தது. என் மனம் ஓட ஆரம்பித்தது. அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் இருந்த போதிலும் ஸ்ரீ பரஞ்சோதியுடன் இணைந்திருப்பதை உணர்ந்தேன். சோமா எனக்கு அழகாகவும் தன்னிச்சையாகவும் மருத்துவமனையிலும் சரி வீட்டிலும் சரி உருவானது. எனது இதய வாழ்வு அறுவை சிகிச்சையில் இருந்து நான் முழுமையாக குணமடைய செக் குழுவினர் பிரார்த்தனை செய்தனர். அது அற்புதமாக மாறியது. ஸ்ரீ பரஞ்சோதிக்கு மிக்க நன்றி. இப்போது நான் தெய்வீக வாழ்க்கைக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எல்லா சாதாரண விஷயங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். புறச்சூழல்கள் சாதகமாக இல்லாவிட்டாலும் உள் அமைதி நிலவுகிறது. நான் பூரண குணமடைய இன்னும் பிரார்த்தனை செய்கிறேன். நான் மற்றவர்களுடன் சேர்ந்து எளிதில் வருத்தப்பட்டு பயப்படுவேன். இன்று அப்படி இல்லை. இதற்கு முன் மனம் அடிக்கடி என்னை ஒரு உள் உரையாடலுக்கு இழுத்தது. பார்வையாளர் பாத்திரத்திலிருந்து உரையாடலின் ஒரு பகுதியாக நான் உணர்ந்தேன். மனம் எவ்வாறு உள் உரையாடலை தொடங்குகிறது என்பதை இப்போது என்னால் பார்க்க முடிகிறது. நான் அதை அறிவேன். அதனால் அது அமைதி மற்றும் மௌனமாக மாறுகிறது. நான் ஒரு எண்ணத்தால் ஈர்க்கப்பட்டால் மிக விரைவில் நான் அதை பார்க்கிறேன். பார்வையாளர் மீண்டும் குதிப்பார். உள் உரையாடல் உடனடியாக நிறுத்தப்படும். இப்படி என்னில் ஆனந்தம் வெளிப்படும். எனக்கும் எனது மகளுக்கும் இடையிலான உறவு கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றிலிருந்து பெரிதும் மாறிவிட்டது. உறவுகள் இன்று மிகவும் அழகாக இருக்கின்றன. அத்தகைய உண்மையான அக்கறையுள்ள, உண்மையான, அன்பான, விருப்பமுள்ள மகளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. எனக்கு இது ஒரு விவரிக்க முடியாத அதிசயம். எங்களுக்குள் ஏற்பட்ட உறவு முற்றிலும் ஸ்ரீ பரஞ்சோதியின் அருள். என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து மிக்க நன்றி. ஆனந்த நிலையில் உள்ள 81,000 பேருக்காக பிரார்த்தனை செய்வது நிபந்தனையற்ற அன்பு மற்றும் ஒருமைப்பாடு மிகவும் உதவுகிறது. அற்புதங்கள் நடக்கின்றன. நன்றி அன்பான ஸ்ரீ பகவான். நன்றி அன்பு அம்மா. நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி. நான் மிகவும் உங்களை நேசிக்கிறேன்.